உலக மக்கள் அனைவருக்கும் எனது ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது சேனலுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் பங்கேற்றிருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலை சார்ந்த முகமது ஹபீசுதீன். சரித்திர நாயகன், சரித்திர வெற்றி பெற்ற சரித்திர நாயகன். அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க பயின்ற பள்ளி, அவங்க பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கம், மோட்டிவேஷன், அதை பற்றி நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு தோல்வியும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 முறை அவங்க தேர்வு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து 6 முறை தோல்வியை சந்தித்தாலும் 7வது முறை வெற்றியை நோக்கின வெற்றி பயணத்தோடு நம்ம ஊரில் கால் எடுத்து வச்சாங்க. பலவாரி பாராட்டுகள். அவங்க நம்ம சேனலுக்கு வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அவங்கள இன்றைக்கி நம்ம நேர்காணலில் சந்திப்போம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்கத்துஹு. சிக்கல் மண்ணின் மைந்தன் 1லேருந்து 10வது வரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தாப்புல. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் மதுரை தியாகராஜன் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்து அவங்க அவங்களுடைய ஆம்பிஷனே எப்படியாச்சும் கலெக்டர் ஆகணும். ஃபாதர் தோளப்பழ கடை வச்சு அவங்க நடத்தி வர்றாங்க. வர்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இந்த சிக்கலும் சரி, அதை சுற்று வட்டார மக்களும் சரி, கல்வியில் மற்ற பகுதி மக்களை விட பின்தங்கி இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டிகிரி படித்த போதும், டிகிரியோடவே எல்லா மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களும் நிப்பாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேஜர் டெஸ்டினேஷனாக அது எக்கனாமிக்கலாக எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒன்று வெளிநாடு போகிறாங்க, இல்லைன்னா சென்னை போகிறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ். பட் ஆனால் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கம்மி. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, மாணவர்களும் சரி, அவங்களோட பெற்றோர்களும் சரி, கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் அந்த எக்ஸாம்ஸை நோக்கி போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே பெரும்பாலான மக்கள் சமூக பொருளாதார வசதிகளில் பின்தங்கியுள்ள மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் லெவல் ஆஃபீஸஸில் தான் கிடைக்கும். முதல்ல அதை நோக்கி நம்ம பயணப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தயாராகணும். கல்லூரி காலங்களிலேருந்தே நம்ம அதுக்காக தயாராகி இருக்கணும். அதற்கான மக்கள்கிட்ட பேசணும், அதுக்கான கோச்சிங்ஸ் எடுக்கணும். பெற்றோர்களும் அதற்கு உங்கள் குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய 7வது முயற்சி. அப்படின்னா நான் 6 தடவை தோற்றுருக்கேன். 6 வருஷமாக நான் தோற்றுருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு. பட் இருந்தாலும் நான் இவ்வளோ காலமும் என்னை புஷ் பண்ணி தள்ளி கொண்டு வந்தது எங்கள் பெற்றோர்கள் தான். அவங்களோட சப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வெற்றி பெற வைங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி மேலே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் அம்மா, உங்கள் அத்தா, அவங்க தான். அவங்களுக்கு இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு தடவையும் நான் அந்த கடைக்கு போய் நிற்பேன். அப்போ உங்கள் ஃபாதர்கிட்ட நான் பேசும்போது அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி இந்த டைம் போனாங்க, இப்படி இதாகிடுச்சே, தோல்வியை சந்திச்சிருக்காங்களே, என்ன இல்லைத்தா அது பார்த்துக்கறலாம், என் மகன் திரும்ப ட்ரை பண்ணி எப்படியும் ஜெயிப்பாப்பில் அப்படின்னு ஒரு எனர்ஜிக்காக பேசுவாப்பில் என்கிட்ட. அவங்க அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஊரில் நிறைய மக்கள்கிட்ட, இங்கே உள்ள பேரண்ட்ஸ்கிட்ட அதை பார்த்ததில்லை, பெற்றோர்கள்ட்ட நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு அவங்கள பற்றி சில வார்த்தைகள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி, நான் தான் மூத்த பிள்ளையும் கூட. ஸோ பெரும்பாலான இங்கே குடும்பங்களில் முதல் தலைமுறை பட்டதாரினா அவங்க எதிர்பார்க்குறது உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தாவும் சரி, அம்மாவும் சரி, அதை எனக்கு புஷ் பண்ணது கிடையாது. உனக்கு பிடிச்சது செய், அவ்வளோதான் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கல்வியோட முக்கியத்துவம் எங்கள் அத்தா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய உடன் பிறந்தவருக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் என்னோடய வெற்றியில் பங்கு இருக்குது. எல்லாத்துக்குமே என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தருணத்தில் எங்கள் அத்தாவும் அம்மா, என் குடும்பம், என் உடன் பிறந்தவர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்க விரும்பிக்கிறேன். நன்றி மட்டும் இல்லை, நான் ஜெயித்தது அவங்களும் ஜெயித்த மாதிரி தான். உங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு, மகள் பிறந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அது செல்வம் தான். அல்லாஹ் தஆலாவும் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்கிறாங்க, பெண் குழந்தைனாலே ரஹமத்து, செல்வம் தான். ஸோ எனக்கு ஒரு பாப்பா பெண் குழந்தை அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உடனே என்னோடய நம்பிக்கை ரொம்ப கூடுச்சு. நான் கண்டிப்பாக இதனால் இந்த வருஷம் கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு. பாப்பா பிறந்த 35வது நாள் எனக்கு ரிசல்ட்டு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடச்சிருச்சு.
அண்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என் பாப்பா விவரம் தெரிஞ்ச வயசில் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் பாப்பா கிட்ட. நீ இப்போ எல்லோரும் தான் சொல்லுவாங்க, நீ பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க அத்தா பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பாப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு உங்களுடைய சிம்பிளான ஒரு வார்த்தை. லைஃப்பில் வந்து 2 வே ஆஃப் லைஃப் இருக்கும். ஒன்று வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று ஹை ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் தடைகள் எதுவும் இருக்காது. உதாரணமாக சிக்கல் பகுதி இளைஞர்கள் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க இல்லை படிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிம்பிளான வே என்னென்னா வெளிநாட்டு போகிறது. ஏன்னா பெரும்பாலும் அவங்க அத்தாவிலோ இல்லை சொந்தக்காரங்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக பாஸ்போர்ட் விசா எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அது ஒரு ஈஸியான வழி. பட் ஆனால் இந்த கஷ்டமான வழி என்னென்னா படிக்கிற டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் மேலே படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையோ போகிறது, அல்லது வேறு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான். ஸோ உங்களுக்கு எப்போயுமே லைஃப்பில் 2 வழி இருக்கும். அதில் எப்பயுமே கஷ்டமான வழியை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் வந்து பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம், எங்களுக்கு முதல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த ஒரு நபரை வந்து இந்த உங்கள் மூலம் நாங்கள் பார்க்குறோம். சிக்கல் மற்றும் சிக்கலை சுற்றி உள்ள கிராமங்கள், பக்கத்து ஊர் மக்கள் பணி சிறக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் எங்களுடைய மீடியா சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம்.